ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து அவர் தற்பொழுது நந்தனத்திற்கு வர இருக்கிறார். அதன் பிறகுதான் அதிகாரிகளுடன் அவர் அரை மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் குறித்து அவர் ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய சூழல்ல அரசினர் தோட்ட ரயில் நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. மெட்ரோ 2ஆம் கட்ட வழித்தடம் 4 ஏறத்தாழ 2ஆம் கட்ட பணிகள் நிறைவடைந்து அது மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு நாள் குறிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் தான் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது முதலமைச்சர் நந்தனத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அலுவலகம் நந்தனத்திலே அமைந்திருக்கிறது. இங்கே அவரை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் சாலையிலேயே காத்துக்கொண்டு அவரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல முதலமைச்சர் தனது ஆய்வு பணிகளை தொடங்க இருக்கிறார். இந்த நந்தனத்துல அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பிறகு அவர் கத்திப்பாரா செல்கிறார். கத்திப்பாரா பொறுத்த வரைக்கும் கட்டுமானத்தினுடைய அதிசயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய முதல் ஃப்ளைஓவர் பாலம் ஆன கத்திப்பாரா பாலத்திற்கு மேல்புறத்துல ஏற்கனவே 2 மெட்ரோ வழித்தடங்களும் செல்கிறது. மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லும் 5வது வழித்தடத்துல கிண்டி கத்திப்பாரா சந்திப்புல பிரமிக்க வைக்கக்கூடிய உயரத்துல மெட்ரோ ரயில் இயக்கப்பட இருக்கிறது. தற்பொழுது இருக்கிற 1 மற்றும் 2ஆம் கட்ட வழித்தடத்துல இயக்கப்படும் மெட்ரோ பாதைக்கு மேலே இருந்த வழித்தடமும் அமைக்கப்பட இருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட பணிக்காக போரூரிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்டை இணைக்கும் மெட்ரோ ரயில் வழித்தடமாகத்தான் இவ்வளவு பெரிய தூண்கள் கத்திப்பாரால அமைக்கப்பட்டு வருகிறது. கத்திப்பாரா பாலத்துல ஒருபுறம் கிண்டி நந்தம்பாக்கத்தை இணைக்கும் என்றால் மற்றொரு புறம் ஆலந்தூரையும் ஈக்காட்டுத்தாங்கலையும் இணைக்கிறது. அதன் மேற்புறத்துலதான் ஏற்கனவே 2 மெட்ரோ வழித்தடங்கள் இயங்கும் நிலையில அதற்கு மேலே 34 மீட்டர் உயரத்துல புதிய மெட்ரோ வழித்தடமும் அமைய இருக்கிறது. அதுவும் போரூரிலிருந்து வரும் வழித்தடம் கத்திப்பாரா பாலத்தில் 500 மீட்டர் அளவுக்கு செல்கிறது. அந்த பணிகளை தான் முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட இருக்கிறார். மெட்ரோ ரயில் இயக்கும் பொழுது பாதுகாப்பு கருதி புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்த உள்ளதாக மெட்ரோ அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். பேலன்ஸ் கான்டிலிவர் என்ற பொறியியல் முறையை பின்பற்றி சமச்சீர் கான்டிலிவர் முறை 2 காரணங்களுக்காக எடுக்கப்படுகிறது. கத்திப்பாரா பாலத்துல வாகனங்கள் செல்லும் நிலையில அதற்கு மேலே 18 மீட்டர் 25 மீட்டர் 34 மீட்டர் என்கிற உயரத்துல மெட்ரோ ரயில்களும் செல்ல இருக்கிறது. கத்திப்பாரா மேம்பாலத்துல அதிகபட்ச உயரம் 12 மீட்டர் என்றாலும் சென்னை மெட்ரோ ரயிலுடைய தாழ்வாரம் 20 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. தூண்கள் 34 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் இருப்பதால காங்கிரீட் அல்லது கட்டட இடிபாடுகளுக்கு எவர் மீதும் விடாமல் இருக்கவும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்க கட்டுமான பணிகளும் சாதுரியமாக புதிய தொழில்நுட்பத்துல நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை முதலமைச்சர் நேரில் சென்று எஸ்கலேட்டர் மூலமாக மேலே அவர் ஏறி அந்த பணிகளை அருகில் நின்று பார்வையிட இருப்பதாகவும் மெட்ரோ நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த சூழல்ல முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்துல நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் லிமிடெட் அலுவலகத்துல அதிகாரிகளுடன் ஆலோசனையில ஈடுபட இருக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் இந்த வடிவமைப்புகள் குறித்து அவர் கேட்டறியவும் இருக்கிறார். அதே போல அடுத்த கட்ட மெட்ரோ ரயில் குறித்தும் அடுத்த கட்ட பயன்பாடுகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சூழலில் மெட்ரோ நிர்வாக அலுவலகத்துல பொறியியல் அதிகாரிகள் மற்றும் இங்க பணியாற்றக்கூடிய ஐடி ஊழியர்கள் எல்லாம் முதலமைச்சரை வரவேற்பதற்காக வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே முதலமைச்சர் வருகிறார் என்ற செய்தி அறிந்து வழக்கம் போல அவர் எங்கு சென்றாலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடுவது போலவே இங்கு நந்தன அலுவலகத்திலுமே ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் இங்கு இந்த மெட்ரோ அலுவலகத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் காலையில முதலமைச்சரை பார்ப்பதற்காக வழிநடுக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் போலீசார் தடுப்புகளை அமைத்து எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்துல இந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது ஆய்விற்கு பிறகு நந்தனத்தில் இருந்து மீண்டும் மெட்ரோ ரயில் மூலமாக கிண்டி செல்கிறார். கிண்டியிலிருந்து சாலை மார்க்கமாக போரூர் மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களை ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டம் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 வழித்தடங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. பூந்தமல்லி கலங்கரை விளக்கும் வரையிலான பாதையில போரூர் பூந்தமல்லி இடையே பணிகளும் நிறைவு பெற்ற நிலையில முதலமைச்சருடைய இந்த ஆய்வு அடுத்த கட்ட பணிகளுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கிறது.
இந்த திட்டங்கள் அனைத்தும் அடிக்கல் நாட்டுவதாக இருக்கட்டும், இதனுடைய பணிகள் அனைத்துமே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றாலும் கூட இன்னும் அடுத்த கட்ட மேம்பாடுகள் மற்றும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பணிகளை முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நந்தன மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அவர் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஆய்வுக்கு அதாவது சென்னை போக்குவரத்து முகத்தையே மாற்றக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளை தான் முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார். ஓமந்தூரார் மெட்ரோ நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் பயணம் செய்து நந்தனம் மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்டு பின்னர் போரூர் பைபாஸ் பூந்தமல்லி மெட்ரோ ரயிலில் ஆய்வு மேற்கொள்கிறார். இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் 2ஆம் கட்ட திட்டத்தினுடைய தற்போதைய நிலைகளை குறித்து ஆய்வுகளை மேற்கொள்கிறார். முதலமைச்சருடைய இந்த ஆய்வு அதிகாரிகளுடன் விவரங்களை கேட்பதோடு மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிய இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தற்பொழுது அவர் நந்தனத்தில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் பிரைவேட் லிமிடெட் அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்தடைய இருக்கிறார். மெட்ரோ ரயில் மூலயமாக மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அவர் இந்த அலுவலகத்திற்கு ஏறத்தாழ ஒரு 100 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. அந்த 100 மீட்டர் இடைவெளியில அவரை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல அவர் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஏறத்தாழ 15-20 நிமிடம் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மொத்த திட்டங்கள், அதாவது 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 116 கிலோமீட்டர் நீளத்தில் 3 புதிய வழித்தடங்கள் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது.